வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி முடிவை அறிவித்தார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது என்டிஏவில் தாவேகாவை சேர்க்க வேண்டும் என்பதை இபிஎஸ்ஸின் எண்ணமாக இருக்கிறது என்றும் கூட்டணியில் இருக்கும் தமாக தலைவர் ஜி.கே. வாசனுக்கும் அதே முடிவை அறிவித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என அவர் விருப்பத்தையும் தெரிவித்து அழைப்பையும் விடுத்துள்ளார். அப்படி நடந்தால் 2026 தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என்றும் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவருடைய இந்த நேரடியான அழைப்பை விஜய் ஏற்கிறாரா என்பதனை பொறுத்து பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிமுக, பாஜக மற்றும் தாவேகா இந்த கூட்டணியில் விஜய் விரும்புவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அவர் கிளியராக இருக்கார். நோ சமரசம், நோ பார்த்திங்கன்னா இது அப்படின்றதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ பாஜக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் இல்லை. சப்போஸ் எடப்பாடி அப்படி இப்படி பேசி அது எதுன்னு பார்த்திங்கன்னா பேசி எப்படின்னா கொண்டு விடுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் நடக்காது எதுவுமே இல்லைங்க. இது நடக்காது அப்படின்றத எவராலையும் கணிக்க முடியாத ஒன்று. ஓகேங்களா, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுதான் அரசியல். ஓகேங்களா, அதுவும் தமிழக அரசியலில் பலவிதமான திருப்பங்கள், பலவிதமான ட்விஸ்ட்லாம் நடக்குங்க. கிட்ட நெருங்குற அப்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணிக்கு பலவிதமான கட்சிகளை இழுக்க எடப்பாடியும் தீவிரமாக இருக்கார். ஸோ இந்த தமாக கட்சியும் பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே விஜய் பார்த்திங்கன்னா வரதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பல வாக்குகளை பிரிக்கிறார். பல கட்சிகளின் வாக்கையும் பிரித்து தன்வசம் இழுக்கிறார். ஸோ அப்போ இருக்கிறப்போ நம்ம கட்சி வாக்கு நமக்கே கிடைக்கணும், நம்ம வெற்றி பண்ணணும், அதுக்கு அவரை நம்ம கூட சேர்த்துக்கலாம், நமக்கு வெற்றி தானே அப்படின்றதெல்லாம் எல்லா ஒரு கணக்கையும் கட்சி தலைவர்கள் போடுறாங்க. ஸோ அது யதார்த்தமாக இருந்தாலும் கூட விஜய், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது, அவர் போகணும்னு விருப்பப்படுறாரா இல்லை போக வேணான்னு விருப்பப்படுறாரா, இல்லை அவருடைய கட்சி தொண்டர்கள்கிட்டையோ நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி என்ன முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாரா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தேர்தல் நெருங்க இது மாதிரியான செய்திகளும் தகவல்களும் வருவது யதார்த்தம், வழக்கம்தான். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல, காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதை எப்படி கையாள்கிறார்கள் அந்தந்த கட்சி தலைவர்கள் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அரசியலில் வரலாறாக பதிகிறது. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க, 2026 தேர்தலில் வரலாறு திரும்புகிறது என்று விஜய் அவர்கள் குறிப்பிடுகையில் வரலாறு திரும்பிக் கொண்டே இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூழல் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.